ஹாய் ஹலோ காய்ஸ் ஹவ் யூ ஆல். ரீசெண்டாக அந்த கமல்ஹாசன் அவர்கள் கன்னடா லாங்குவேஜை பற்றி பேசினது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கு பேக் டு பேக் நிறையா நியூஸ் ரியாக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் அவர் இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட் கர்நாடகா ஹைகோர்ட்டில் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என் படத்தோட ரிலீஸ்க்கு எந்த விதமான பிரச்சனை வராத அளவுக்கு ஸ்டேட் மிஷினரிலேருந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும். அப்புறம் கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் அசோசியேஷனில் இந்த மாதிரி படத்தோட ரிலீஸ்க்கு இந்தமாரி எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஸ்டேட்ஸ் லீகல் சப்போர்ட் வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்புல. அதுக்காக ப்ளீ பண்ணியிருந்தாங்க கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு. அண்ட் தென் கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ரொம்ப நான் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் ரொம்ப காட்டமாக இருந்ததுன்னு சொல்லலாம். டு அன் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் பார்ஷியலாகவும் அன்எக்ஸ்பெக்டபுளாகவும் இருந்துச்சு கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸு. அதனால் இட்ஸ் ஜஸ்ட் மை கிரிட்டிசிசம். ஓகே, டு அன் எக்ஸ்டென்ட் அது எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இது நீங்களாக உருவாக்கிட்ட ஒரு பிரச்சனை, நீங்கள் சாரி சொன்னால் முடிஞ்சிடும், ஏன் சாரி சொல்ல மாட்டீங்க, சாரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கோர்ட் வந்து கேன் தே டிமாண்ட் அன் அப்பாலஜி அப்படிங்கிறது பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னோடய முதல் கேள்வி. அப்படி பண்ண முடியுமா? அதாவது நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், நீ மன்னிப்பு கேள் அப்படின்னு ஒருத்தவங்களை சொல்ல முடியுமா? நீ செஞ்சது ஒரு குற்றம், அந்த குற்றத்துக்கு இந்த தண்டனைன்னு சொல்ல முடியும். கான்ஸ்டியூஷனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் கான்ஸ்டியூஷனாக ஒரு நம்மளோட சட்டம் ஐபிசின்னு சொல்லப்படுறது இப்போல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. பீனலேருந்து க்ரைம்லேருந்து நிறைய இப்போ மாறிடுச்சு. பிஎன்எஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க. சட்டத்தின் வழியிலாக இல்லை கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன்னா, அது இன்னொருத்தவங்க சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுது, அதுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும், இல்லை ஹர்ட் பண்ணதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாரி கேட்கணும் ஒரு கோர்ட் சொல்ல முடியுமா? அது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அப்படி அவர் சொன்னால், இஃப் ஹீ இஸ் நாட் ஈவன் உணர்ந்தே அவர் சொல்லனா சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம தலையும் உஷாரு, சும்மா பேருக்கு சொல்லுங்கிறதுக்கு மாதிரி சாரிலாம் சொல்ல மாட்டாப்புல. ஆனால் இது ஆர்ஜானந்த் அவர்கள் ட்விட்டரில் ரொம்ப அழகாக கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் உண்மையாலுமே உணர்ந்து நான் அந்த பண்ணது தப்பு, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு உணர்ந்து திருந்தி வருந்தி அவன் அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்கும், நீங்கள் சாரின்னு ஒன்று சொல்லுங்கள் அதுதானே கேட்குறோம், சாரி சொல்லுங்கள் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம்? அது எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு பேர் சாரி, அதுக்கு பேர் அப்பாலஜிங்கிறது எனக்கு முதல்ல தெரியல. அடுத்தது ஸோ இந்த மாதிரி கர்நாடகா ஹைகோர்ட் அப்சர்வேஷனுக்கும் அதை சுற்றி நடக்கிற நிறைய நியூஸ் ரியாக்ஷன் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு, கவர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நானும் பார்க்குறேன். நீங்களும் எல்லாம் கூட சேர்ந்து நியூஸை பார்க்குறத நார்மலைஸ் பண்ணுவோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து நியூஸ் பார்ப்போம் வாங்க. கெடு விதித்த நீதிபதி விஸ்வரூபம் எடுத்த கமல், கோபத்தில் கொந்தளித்த சீமான். எல்லாம் ரைமிங் டைமிங்லாம் இருக்கே, எப்படிப்பா? வாங்க. இருந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில தான் இந்த விவாதமே தற்போது திரைப்பட வெளியீட்டின் ஒத்திவைப்பு வரைக்கும் சென்றிருக்கிறது. ஆரம்பத்திலே இது குறித்து கருத்து தெரிவித்திருந்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வுகள், நீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி, இந்த விஷயங்கள் குறித்து அவருடைய கருத்து என்ன? அவர் உங்களுடன் இருக்கிறார், நீங்கள் கலந்துரையாடலாம். நன்றி வேதவலி. தற்போது தக்லக் திரைப்படம் படம் குறித்து, அதாவது கன்னட மொழி குறித்து கமல் பேசிய வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், ஏன் கேட்கவில்லை, இதில் என்ன ஈகோ இருக்கின்ற நீதிபதியை கேள்வி இருக்கிறார். இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். அண்ணா வணக்கம். கர்நாடகா பிரச்சனையை பார்த்துப்பீங்க, தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தமிழ்ல தான் கன்னட மொழி வந்தது அப்படின்னு சொன்னதுக்கு. இதுக்கு இப்போ தற்போது கன்னடத்தில் தக்லை படம் வெளியிட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பிட்ட தேதியில் நாங்களும் வெளியிட மாட்டோம்னு சொல்லி கமலும் சொல்லியிருக்காரு. நீதிபதி குறிப்பாக சொல்றாரு, மன்னிப்பு கேட்பில் உங்களுக்கு என்ன ஈகோ அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இது குறித்து உங்களுக்கு கருத்து? இப்போ இதில் ஒரு இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது அண்ணன் கமலஹாசன் அவர்கள் சொன்னதுங்கிறது அவராக ஒன்றும் சொல்லியில்லை. பன்னெடுங்காலமாக இங்கே இருக்கிற மொழிகள் குறித்த வரலாறு, அதனுடைய தொன்மம், எங்கெங்கிருந்து ஒவ்வொரு மொழிகளும் தோன்றியது அப்படிங்கிறத நமது முன்னோர்கள், மொழியியல் ஆய்வறிஞர்கள், குறிப்பாக தேவனைய பாவனர் போன்ற அருந்தமிழ் அறிஞர்கள் நமக்கு கற்பித்தது. உலகெங்கும் இருக்கிற மொழியியல் ஆய்வறிஞர், குறிப்பாக இங்கே மதம் பரப்ப இந்த கால்டுவெல் போப்பெல்லாம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தான் எழுதினார். இல்லைன்னா தென்னிந்திய மொழிகள்ங்கிற வார்த்தையை குறிப்பிடுறார். இப்போ திராவிட மொழிகளில் எது அதனுடைய தாய் எது, அது எதிலிருந்து வந்தது? எல்லாருக்குமே தெரியும், தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி பேசி பிறந்து பிரிந்த மொழிகள் தான் இந்த தென்னிந்திய மொழிகள்னு தெரியும். அதில் குறிப்பாக 1800 கன்னடம், 1600 தெலுங்கு, பிறகு 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம், பின்ன துளு, இதெல்லாம். இது குறிப்பாக தமிழ் தாய் வாழ்த்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பாடினது உங்களுக்கு தெரியும். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும்
உன் உதிரத்தில் உதித்தது அப்படின்னு வந்த இந்த குரல் இருக்குது, பா இருக்குது அதில். அப்போ அதில் அப்போ அண்ணன் சொன்னது வந்து அவராக ஒரு தன் கருத்தாக சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிடல, வரலாற்றுப்பூர்வமான உண்மையே சொல்கிறார். அது வந்து இப்போ அவங்க வந்து அப்படி இல்லை, கன்னட தமிழில் இருந்து தமிழ் வந்து எங்களுக்கு தாய் இல்லை, அதிலிருந்து நாங்கள் பிறக்கலை, எங்களுடைய தோற்றுவாய் இது, எங்களுடைய தொன்மம் இது, எங்களுடைய மொழியின் பிறப்பு இங்கு இருந்து, அதனால் எந்த மொழியின் துணையின்றி நாங்கள் தனித்த மொழி அப்படின்னு அவங்க வரலாற்று ஆய்வை எடுத்து வச்சு சான்றுகளோடு நிறுவிட்டால் அது ஒரு பேச்சும் கிடையாது. அதை இப்போ நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேளு அது அப்படின்னு அப்படி சொல்கிறது எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு தாண்மை, அதாவது ஈகோ தாண்மை எதுக்கு அண்ணன் கமலுக்கு நேட்டா? தமிழிலிருந்து வந்தது, அதிலிருந்து பிறந்தது தான் இது கன்னடம் அப்படின்னு சொல்கிறத அதை ஏற்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு தாண்மை, அவ்வளவு ஈகோ, அவ்வளவு தாண்மை எதுக்கு உங்களுக்கு? எதுக்கு அவ்வளவு இது? அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கிறீங்க? எங்கள் அண்ணனை கேட்குறீங்க, நீங்கள் வந்து மொழியியல் ஆய்வறிஞர் அண்ணன், இந்த கேட்குற நீதிவி அரசர்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் மொழியியல் ஆய்வறிஞரா இல்லை வரலாற்று ஆய்வாளரா இல்லை தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் தீர்ப்பில் சொல்லுங்கள். எங்கள் அண்ணனை கண்டித்து அது ஒரு இது இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பில் சொல்லுங்கள். இந்த மொழி இங்கே இருந்து இப்படி வந்தது, இதனுடைய தோற்றுவாய் இது, இதனுடைய காலகட்டம் இது, தமிழுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இங்கே பாருங்கள் அப்படின்னு ஒரு சான்றோடு வச்சு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசுனா கேளுங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன அப்படின்னா, இது எங்கள் மொழியிலிருந்து கன்னடம் வரலை அதானே அவங்க விட்டுருங்க. அதை ஏன் பெருசு பண்ணுறீங்க? உங்கள் மொழியிலேருந்து எங்கள் மொழி ஒன்றும் வரலப்பா, அவ்வளோதானே. அது கர்நாடக முதலமைச்சரை சொல்லியிருக்காரு சித்தராமையா வந்து வரலாறு தெரியாமல் பேசுகிறார் கமலஹாசன், வரலாற்று படிச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து துணை முதல்வர் சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளாம் அண்டை மாநிலத்தை சேர்ந்தவங்க, நண்பர்கள், எதிரி கிடையாது, ஆனால் தமிழர்கள் இங்கு ஏகப்பட்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம மாநிலத்தில் இருந்தால் தண்ணீரே வந்து தமிழ்நாட்டுக்கு போகுது அப்படின்னு பேசக்கூடிய இதெல்லாம் வந்து எந்த உள்நோக்கத்தில் பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க? சும்மா இங்கே வந்து அவங்க முதல்வர் துணை முதல்வர் 2 பேரும் கன்னடர்களாக இருக்கிறதுனால இதெல்லாம் பேச தோணுது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து வரலாற்றை படிச்சுட்டு பேசுங்கிறீங்க. அவர் படித்ததுனால தான் பேசுகிறாரு. இது படிக்க வேண்டியது சீதாராமையா தான். கன்னடர்களாக இருக்கிறதுனால இதெல்லாம் பேச தோணுது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து வரலாற்றை படிச்சுட்டு பேசுங்கிறீங்க. அவர் படித்ததுனால தான் பேசுகிறாரு. வரலாற்றை வாசிக்க வேண்டியது படிக்க வேண்டியது மாண்புமிகு ஐயா சீதாராமையா தான். நீங்கள் இங்கேயும் தமிழர்கள் வாழ்கிறாருங்கிறீங்க. அதே இதை திருப்பி நாங்கள் சொல்லுவோம், இங்கேயும் நிறைய கன்னடர்கள் வாழ்கிறார்கள், எங்கள் தாய் பிள்ளைகளாக நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறோம். நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் அடித்து எங்களை விரட்டுறீங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் ஒதுக்கி சொல்கிறீங்க. நாங்கள் எப்படியாவது அப்போ எப்போவாவது இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எங்களை காவிரியில் தண்ணி வைக்கும்போது அடித்து எங்களுக்கு ஏதிலிகள் 2 லட்சம் பேர் மூட்டை முடிச்சோடு நடந்து வந்தோம். எங்கள் நிலங்களுக்கு, எங்கள் கடைகளுக்கு எல்லாத்துக்கும் தீ வச்சு கொளுத்துனீங்க. நாங்கள் அப்படி ஏதாவது எதிர்வினை ஆற்றினோமா? அது ஏன்னா எங்களுடைய மாண்பு. இதில் போய் தமிழன் வீரத்தையோ கோபத்தையோ காட்டுறதுக்கு இது ஒன்றும் அப்படி ஒரு குணம் கொண்ட மக்கள் இல்லது. அதை நாங்கள் திரும்ப காட்டுறோம். இதை நீங்கள் உங்கள் படங்கள் KGF 1 பாகம் 2 பாகமும் காந்தாரா படங்கள்லாம் இங்கே வந்து பல கோடி ரூபாயை வசூலிச்சுட்டு போச்சு. ஏதாவது ஒரு இடையூறு இருந்ததா? அப்போ தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் ஆகுனா இந்த படத்தை விட மாட்டோம், அது விட மாட்டோம், தண்ணீர் எங்களுக்கு வருது, இதை ஒன்று வச்சுக்கிட்டு தானே நீ இந்த தண்ணீர் இங்கே இருந்தால் வருது அப்படின்னு. அதை தவிர எங்கே இருந்தால் உங்களுக்கு மின்சாரம் வருது பண்ணுறது? என் நிலத்தில் எடுக்கப்படுகிற நெய்வேலி பழுப்புல இருக்கிற மின்சாரம் எனக்கு மட்டுமே வருதா? என்னுடைய அணு உலையில் எடுக்கப்படுற மின்சாரம் எனக்கு மட்டுமே வா? என் நிலத்தில் என் பூமி தாயின் ஈரக்குலையை அறுத்து இதயத்தை அறுத்து எடுக்கப்படுற மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமா இல்லை மற்ற மாநிலங்களுக்கும் போகுதா? எல்லாம் இப்படி பேசுனா இப்படி இதெல்லாம் வந்து அச்சுறுத்தல். இதெல்லாம் வந்து நீங்கள் கமலஹாசன்னு ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அது ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் ஏற்பட்ட பெரும் தலைகுனிவு அவமானமாக வந்துடும். இந்த இடத்துல அதை அப்படி பார்க்க முடியாது. அது அவரோட கருத்து இல்லை, வரலாற்று உண்மை. அதில் எதுக்கு நான் வந்து தலைகுனியணும்? இன்னும் நீ படம் ஓட விட மாட்டேன் விடு. இப்போ நான் சொல்கிறேன், ஒசூரில் வந்து ஓடும், பக்கத்தில் இருக்க எல்லையில் இருக்கிற நம்ம மண்ணில் நம்ம படம் ஓடும், தக் லைஃப் ஓடும். அங்கே வாழுகிற 1.25 கோடி தமிழன் இருக்கான். நீ என்ன வந்து உள்ளே வந்து படத்தை பார்த்து பேராதரவு கொடுத்துட்டு போ, அவ்வளோதானே. கன்னடர்கள் பார்க்கலைன்னா போட்டோம், இதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ எனக்கு பணமாக இனமாக தானே முக்கியம். உனக்காக நான் வரலாற்று உண்மை மறைச்சி உன்ட்ட மன்னிப்பு கேட்டுணுமா? இப்படி உனக்கு தான் உன் மொழியில், என் மொழியிலேருந்து உன் மொழி வரலைன்னு தெரியுதுல்ல, வரலை, அது ஒரு பொருட்படுத்தாமல் போக வேண்டியதானே. அதுக்கு ஏன் இவ்வளவு உங்களுக்கு இந்த தாண்மை வருது, ஈகோ வருது? ஏன் வருது?
இதெல்லாம் என்ன வரலாறு இருக்குன்னா தமிழ்ல இருந்தால் கன்னடம் வந்து தான் வரலாற்று ஆவணங்கள் ஏதாவது இருக்கா நம்மகிட்ட? உலகத்துக்கே தெரியுமே, தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசியது தான் வந்தது. அங்கே அப்பா இருக்குது, அம்மா இருக்குது, அக்கா இருக்குது, அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் தெரியும். மலையாளிகளுக்கு எல்லாம் இன்னும் மனச்சான்றோடு ஒத்துப்பாங்க. எங்கள் மொழியின், எங்கள் தாய்மொழியின் தாய் தமிழ் தான் ஒத்துப்பாங்க. சமஸ்கிருதத்தை எடுத்துட்டிங்கன்னா தூய தமிழை பேசுவாங்க அவங்க. அது மாதிரி அதுக்கு முன்னாடி, அது 500 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றுது, இது 1800 தோன்றுது. அதானே நம்ம மொழியில் ஆய்வறிஞர் நிறுவனத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கன்னடர்கள், உங்கள் இறை எது? தென் மாநிலத்தில் இருக்கிற மக்களெல்லாம் நீங்கள் வணங்குகிற இறை எது? ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வெங்கடாசலபதியை கும்பிடுறாங்க. நீங்கள் வெங்கடாசலபதி. திருமால், யார் திருமால்? சிவனை வணங்குறீங்க. லிங்காயத்து, லிங்கத்தை வச்சு வணங்குறீங்க. லிங்கம் சிவனுடைய அடையாளம். அந்த சிவன் யார்? இதிலேருந்து தெரியுதுல்ல. சரி, திருமாலை பாடிய பாசுரங்கள், எங்கள் மூதாதை ஆண்டாள் வரை அந்த பாசுரங்கள்லாம் என்ன மொழியில் பாடப்பட்டது? 12 ஆழ்வார்களும் யார் அவர்கள்? அவர்கள் பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்குது? சிவனுடைய 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் எல்லாருமே, அந்த சிவனடியார்கள் எல்லாருமே அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள்? எந்த மொழியில் பாக்களை ஏற்றினார்கள், இறையை துதித்தார்கள்? அதானே? சரி, அப்போ இந்த 12 திருமறைகள், தேவாரம், திருவாசகம், இதில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சேக்கிலார் பெருமான் தொகுத்த அந்த பெரிய புராணம் இருக்குல்ல, அது அந்த 63 நாயன்மார்கள் அவர்கள் எந்த மொழியில் எழுதினார்? நீங்கள் இறையிலிருந்து தொடங்க, எங்கிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த 63 நாயன்மார்கள் யாராவது கன்னடம் இருக்காரா? இல்லை 12 ஆழ்வார்கள் யாராவது கன்னடம் இருக்காங்களா? அப்புறம் துன்பத்தை நீங்கள் தர்க்கம் செய்கிறதுனா வாங்க, என்னிலும் மேலான மொழி ஆய்வறிஞர்கள் என் நிலத்தில் இருக்காங்க, உங்களுடைய மொழி ஆய்வறிஞர்கள் கூப்பிட்டு வாங்க, எடுத்து சான்றுகளோடு வைங்க, வேறுங்க ஒரு தெளிவுக்கு வந்துடுவோமே. அதை விட்டுட்டு நீங்கள் தமிழர்னாவே ஒரு வெறுப்பை வச்சுக்கிட்டு, நெஞ்சில் வச்சுக்கிட்டு நஞ்சை கக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது அர்த்தமற்றது. இப்போ தண்ணி தரல, நீ வேணான்ட்டேன்னா என்ன பண்ணுவேன்? இப்போ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், தண்ணி வேணாம் நீ வச்சுக்கன்ட்டேன், என்ன பண்ணுவேன்? பெரும் வெள்ளம் வந்தால் கூட நீ திறக்கக்கூடாதுன்றேன், என்ன பண்ணுவேன் நீ? சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என் நிலத்தில் இருக்கிறதெல்லாம் என் வளமெல்லாம் உங்களுக்கு, உங்கள் நிலத்தின் வளம் உங்களுக்கே அப்படின்னா, அப்போ இறையாண்மை, ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமையெல்லாம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது பாருங்கள். சும்மா அர்த்தமற்று நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு கூடாது. உங்களுக்கு ஏற்க மனதில்லை, அதோட விட்டுருங்க. அதுக்காக எங்கள் அண்ணனை நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லை நான் படத்தை ஓட விட மாட்டேன், அதெல்லாம் தான் செய்ய முடியும், வேறு என்ன செஞ்சிட முடியும்னு சொல்லுங்கள். இப்போ அவர் கருத்து ஒரு தடவை சொல்லிட்டார். அவர் சொல்ல வந்ததுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு விளக்குறேன். அங்கே அருமை சகோதரர் சிவராஜ்குமார் இருக்கிறார், உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்னு. இப்போ அவர் இருக்கும்போது, அவர் கர்நாடகாவில் மிக புகழ்பெற்ற ஒரு நடிகர். அவர் இருக்கும்போது அவர் நம்மெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள், தமிழில் இருந்து வந்த மொழிகள் தான் இதெல்லாம், தமிழ் தாயின் பிள்ளைகள் தான் நாமன்னு சொல்கிறதுக்கு அந்த தமிழனின் பேரன்பை வெளிக்காட்ட அண்ணன் பதிவு செய்தது அந்த வார்த்தை. அதான் உண்மை. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், இப்போ என்னை ஒரு குறைய சொல்லுங்கள், அதெல்லாம் நான் இல்லைப்பா அப்படின்னு. உன் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் அது உண்மை இல்லை என்றால் உனக்கு கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை தானே? கோபப்பட வேண்டிய தேவையும் இல்லை. அப்போ எதுக்கு நாங்கள் சொல்கிறது பொய் வச்சுக்க? தமிழ்லேருந்து கன்னடம் பிறக்கலை, சமஸ்கிருதத்திலேருந்து வந்தது. நம்ம எப்படி சமஸ்கிருதம் நேரம் வந்துட்டுதா? சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து பிரிந்த குழந்தைகள் தான் அது. இது நீ அதை ஒத்துக்கல. சமஸ்கிருதத்தில் வந்தது. சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தின் மொழி? கன்னடம் கர்நாடகாவின் மொழி, தெலுங்கு ஆந்திராவின் மொழி, கேரளம் மலையாளம் கேரளத்தின் மொழி, அப்படி இருக்குல்ல. சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தின் மொழி? மொழி வழியே எல்லா மொழிகளுக்கும் மாநிலங்கள் பிரிச்சிங்களே, சமஸ்கிருதத்துக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் அண்ணன் சொல்லுங்கள், ஒன்று சொல்லுங்கள். அப்புறம் இதிலிருந்து வந்ததுன்றீங்க. உங்களுக்கு இதை ஒரு சான்று பூர்வமாக சொல்லுங்கள், சான்று எடுத்து போடுங்க, இப்படி போடுங்க, இது இந்த இருக்குது, இது இருக்குது இப்படின்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கு கீழடியில் 2200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் இருக்குது. இன்னும் ஆதிச்சநல்லூர் நீ தோண்டவே வரலை, ஒரு இது இருக்குது, அதை நீங்கள் ஏற்க மனதில்லை. நாங்கள் ஒரு சகோதர இன மக்கள், ஒரு தாயின் பிள்ளைகள், நம்மெல்லாம் ஒரு குழுன்னு நினைக்கிறோம். நீ உங்களுக்கு எங்கள் மேலே ஒரு வன்மம், அது என்னமோ அது ஒரு பகை இனங்களாக மாறி நின்றுச்சு. நீங்கள் அமெரிக்க படம் ஓடும், சீன படம் ஓடும், பக்கத்தில் அருகில் இருக்கிற தமிழன் படம் கர்நாடகாவில் ஓடாது அப்படின்னா, அப்போ கன்னடர் படம் இங்கே ஓடுது. அது தமிழனுடைய மாண்பை தானே காட்டுது, அவனுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் தானே காட்டுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி அச்சுறுத்துறது போல் பேசுவது, இது கலவரமாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறது இருக்குதுல்ல, அது ரொம்ப இதெல்லாம் அது என்ன செய்யும்னா, எல்லா நேரமும் ஒருவன் சகித்து கொண்டிருப்பான்னு சொல்ல முடியாது.
நீங்கள் சொல்கிறீங்க அங்கே தமிழர்கள் நிறைய வாழ்கிறாங்கன்னு, இங்கேயும் கன்னடம் பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறாங்க. அதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும்ல. அப்படி பேசக்கூடாதுல்ல. ஒரு தலைவன் வந்து அப்படி பேசக்கூடாது. சரி, அதை விடுங்க, அது தேவையில்லை, அது எதிலிருந்தோ வருது, எங்கள் மொழி எங்களுக்கு உயர்வு, உங்கள் மொழி உங்களுக்கு உயர்வு, அதோட விடுங்க அப்படின்னு தான் பேசணும். நீ மன்னிப்பு கேட்கலைன்னா என்ன பண்ண, என்ன பண்ணு, படத்தை ஓடணும், அவ்வளோதான். கேட்கலன்னா எங்கள் அண்ணனை கைது பண்ணி தூக்கிலப்பட்டிருக்கிறியே. அதை விட அந்த கருத்தை விட பல நூறு மேடைகளில் பல முறை வலியுறுத்தி நான் பேசியிருக்கேன். எங்கள் முன்னோர்களும் பேசுவேன், இப்போவும் பேசுவேன், நான் அப்புறமும் பேசுவேன், நாளைக்கும் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? என்ன இதெல்லாம் என்னது? இது சும்மா எதையாவது பேசி அச்சுறுத்துது. அவர்கிட்ட இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அவரை நம்பி முதலீடு செய்த தயாரிப்பாளர் இருக்கிறார். ஒரு படம் ஒரு மாநிலத்தில் ஒன்றா ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை எடுக்கும் அப்படின்னு. இந்த நெருக்கடியை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் பேரினம் அந்த படத்துக்கு பேராதரவு கொடுக்கணும். இந்த நேரம் என்ன, கர்நாடக மாநிலத்தில் எவ்வளோ வசூலிக்குமா? அதுக்கு ஒருத்தர் 2 தடவை பார்த்தோன்னா கூட வசூலாகிருப்போது, அவ்வளோதானே. நான் சொல்கிறேன், இப்போ என் அன்பு மக்கள் கேட்குறேன், அங்கே கர்நாடகாவில் வாழ்கிற தமிழ் மக்கள், மான உணவும் இன உணர்வு கொண்ட எண்ணுயிர் சொந்தங்கள், நீ வந்து நம்ம ஊருக்குள்ள வந்து படத்தை பார்த்துட்டு பார்ப்போம். என்ன கன்னடர்கள் பார்க்க வேணாம், அங்கே வெளியிடுறதே எங்கள் மக்கள் பார்க்குறது தானே. அவன் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறான், என்ன இருக்கு? மறுபடியும் பார்க்கணுன்னா அது ஓடிடின்னு ஒரு தளம் இருக்குது. அது தொலைக்காட்சியில் வரும்போது என்ன அமைப்புகள் வந்து கேட்டுப்போ அவன் வீட்டில் போட்டு பார்த்துட்டு போகிறான். மணிரத்னம் படத்துக்குன்னு ஒரு ரசிகன் இருக்கிறாங்க, இந்த கமலஹாசன் அண்ணன் படத்துக்கு ரசிகர் இருக்குது, அதுக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க, தம்பி சிலம்பரசனுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஏஆர் ரஹ்மானுங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இவ்வளோ பேர் இருக்கும்போது அந்த படத்தை அவங்கவுங்க வீட்டில் பார்த்துட்டு ஓடிடியிலேருந்தே வருவாய் வந்துட போகுது, அவ்வளோதானே. கமல் பேசின கருத்துக்கு அங்குள்ள முதலமைச்சரும் துணை முதல்வரும் ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கலைஞரோட பிறந்தநாள், கருணாநிதி பிறந்தநாள் செம்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்க நாளாக கொண்டாடுறாங்க. இந்த சூழலில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது வந்து இங்கே இருக்கக்கூடிய முதல்வரோ துணை முதல்வரை பற்றி பேசாமல் இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து? அவங்களுக்கு இந்த மொழிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க எப்படி இதை பேசுவாங்க? ஓ காட், செம்மொழி நாளுங்கிறாங்க. இது வரைக்கும் கூட ஓகே, இதுக்கப்புறம் ஏன்? ரைட்டு, இப்போதைக்கு இவ்வளோதாங்க வீடியோ. ஐ திங்க் தட்ஸ் இட். ஏன்னா நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இட்ஸ் எவால்விங் சுச்சுவேஷன், நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு அடுத்தடுத்து புது இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணி நிறுத்தி பார்ப்போம். அட் த சேம் டைம் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் ஒன்று பண்ணுவோம். என்ன மாதிரி நடக்குது, ஏஐ கிட்ட கேட்டு வாட் இஸ் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜோட சின்டாக்ஸ், என்ன அதோட ஹிஸ்ட்ரி, என்ன எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கலி என்னென்ன பேக்கிங் இருக்குது, ஃபைண்டிங்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். நான் வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. அண்ட் இஃப் வாண்ட் டு சப்போர்ட் மீ, ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். திஸ் த ஒன்லி வே கேன் சப்போர்ட் யூடியூபர்ஸ் லைக் மீ. இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பாய், see you all, peace out.